இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த நாளை எத்தனையோ பேர் என்ன செய்கிறார்கள், புறக்கணித்து விட்டு மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமும் என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் வாழுகின்ற இந்த நாட்கள் கடைசி நாட்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலரான பேதுரு புஸ்தகத்தில் எழுதுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் எப்படி வருமா? திருடன் வருகிற விதமாய் வரும். ஆகவே திருடன் வரும் நாள் யாருக்கும் தெரியாது, திடீரென்று வருவான். அதே மாதிரிதான் இயேசுடைய வருகையும் அப்படித்தான் இருக்கும். நாம் நினையாத நேரத்தில் இருக்கிறோம். ஆகவே இதைத்தான் என்ன செய்கிறார் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்களேன். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தருடைய அந்த நாளிலே நாம் மகிமையாக வரும் பொழுது நாம் எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், கர்த்தரின் வருகையிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம செய்ய வேண்டிய காரியங்களை நாம செய்யணும். அதான் முக்கியம். ஆண்டவர் வருவேன் என்று சொன்னார், வருவார். அவர் எப்படி வருவாரா? திருடனை போல வருவார். நாம நினையாத நேரத்தில் வருவார். ஆனால் நாம் எப்பொழுது என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அதான் முக்கியமானது. நம் ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் சமீபம் தான். ஆண்டவரை நாம் சந்திப்பதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். பாருங்க, நிலைத்திருக்க வேண்டும், அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஏன்னா வெளிப்படும் பொழுது அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படி என்ன செய்ய வேண்டும், அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவேன், கோயிலுக்கு போனோம், ஒரு பாட்டியம்மா சர்ச்சுக்கு போனாங்களாம். அவங்க தினந்தோறும் பூசம் பார்ப்பாங்க. பூசம் முடிஞ்ச உடனே அங்கே இருக்கிற எல்லா சுரூபத்தையும் தொட்டு கொண்டு வருவாங்க. அப்போ அது மாதிரி மாதா சுரூபத்தில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே என்ன செய்யறது, ஒரு பாம்பு வச்சுருப்பாங்க. அதை மிதிச்சுட்டு இருக்கிற மாதிரி மாதா சுரூபம் இருக்கும். அந்த அம்மா என்ன செஞ்சாங்களா, மாதா காலில் வச்சு அந்த ஜெபமாலை மாதா காலில் வச்சு முத்தம் கொடுத்தாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற பிசாசு இதில் அதையும் வச்சு முத்தம் கொடுத்தாங்க. அப்போ இதை ஒரு சாமியார் பார்த்துட்டு இருந்து கேட்டார், என்னம்மா செய்கிற அப்படின்னு. அவங்க சொன்னாங்களாம், நமக்கு ஏன் சாமி வம்பு, பரலோகத்துக்கு போனால் அம்மா பார்த்துக்குவாங்க, நரகத்துக்கு போனால் பிசாசு பார்த்துக்குவாங்க, அதனால் நம்ம யாருக்கு மேலே பகையாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். பாருங்க, அப்படி இருக்கிறாங்க ஜனங்கள். அவங்க எனக்கு இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும், இதுவும் வேணும் அதுவும் வேணும். இதை சில பேர் என்ன செய்வாங்க, கிறிஸ்தவனாக இருப்பாங்க, இதையும் செய்வாங்க அதையும் செய்வாங்க, செய்யக்கூடாததையும் செய்வாங்க. அப்போ இது ஆண்டவரில் நிலைத்திருந்தால் நம்ம என்ன செய்வோம், அதெல்லாம் நாம் செய்ய மாட்டோம். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே, ஆண்டவர் தான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்வோம், அவர் சொல்லி இருக்கிறதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், அவரில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் வரும் பொழுது அவருக்கு முன்னால் நாம் தைரியம் உள்ளவர்களாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில நாம் அவருக்காக நிலைத்திருக்க வேண்டும். கொஞ்சம் கூட நாம் என்ன செய்யக்கூடாது, தள்ளாடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை தள்ளாடவே கூடாது, சும்மா அப்படி இருக்கக்கூடாது.
நாம் உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல அப்படிங்கிறத நாம் நினைக்கணும். நாம் கொஞ்ச கால வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எவ்வளவு நாளைக்கு இருக்கும் நமக்கு தெரியாது. நாளைக்கு உயிரோடு இருப்போமா தெரியாது. பாருங்க, நாங்கள் ஜவஹர் நகர்ல ஜோஸ்பின் அம்மா இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க, இந்த கொரோனாவில் இறந்துட்டாங்க. பெரிய பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க புதன்கிழமை தோறும் அவங்க ஒரு ஜபம் நடத்துவாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க பிள்ளைகள் நடக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஜபத்துக்கு நானும் போவேன். எனக்கெல்லாம் அப்பயெல்லாம் ஜோஸ்பின் அம்மாவை தெரியும். அதனால என்னை கூடுவாங்க. நான் புதன்கிழமை தோறும் நாங்கள் போய் ஜபம் பண்ணுவோம். அவங்களுக்கு ஜபம் பண்ணும் பொழுது எங்களுக்கு டீ காஃபிலாம் போட்டு கொடுப்பாங்க. கையில் ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க. சாப்பாடு கொஞ்சம் வாங்கி கொடுப்பாங்க. ஆளுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க இறந்துட்ட பிறகு அவங்க பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இப்பொழுது நீங்கள் ஜபம் பண்ணுங்க தினந்தோறும், அதாவது புதன்கிழமை தோறும் ஜபம் பண்ணுங்க. அதில் வின்சென்ட்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நமக்கு இந்த நண்பு சுவிசேஷ குழுவில் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் பாருங்க, அன்றைக்கு புதன்கிழமை முடிஞ்சது, சனிக்கிழமை இது ஒரு மீட்டிங் போய்கிறார். நண்பு சுவிசேஷ குழு மீட்டிங் போயிட்டு அவர் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து அவர் என்ன செஞ்சார், ராத்திரி நேரம் சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு படுப்பார். அவர் ஜெபம் பண்ணாருன்னா வசனத்தை வச்சே ஜெபம் பண்ணுவார். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவார். எப்படப்பா முடியும், நாமளே என்ன செய்யணும் அப்படி காத்திருப்போம். அப்படி ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்துட்டார். அவ்வளவுதான். காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவார். ஆனால் அங்கே ஜெபம் பண்ணலை. அவருக்கு திருமணம் ஆகலை, தம்பி வீட்டில் தான் இருந்தார். அவர் என்னடா அண்ணன் இது மாதிரி காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவார், சத்தம் கேட்குமே, என்ன காணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டிடுறாங்க. சத்தமே இல்லை. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தட்டி தட்டி பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை. அவரை கதவை உடைச்சிட்டு போய் உள்ள பார்த்தா அவர் இறந்து இருக்கிறார், செத்து போயிட்டார். ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ரொம்ப அவர் அப்போதான் எனக்கு தெரியும். நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை ராத்திரி இது நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை அவருடைய அடக்க ஆராதனை நடந்தது. நான் போயிருந்தேன். ஏன்னா நாங்கள்லாம் எத்தனையோ வருஷம் நாங்கள் ஒன்றாக கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, அவரே நினைச்சிருக்க மாட்டார். நான் இறந்துருவேன்னு சொல்லி நினைச்சாரா? இல்லவே இல்லை. நல்லா சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்தவர் தான். ஆனால் காலையில் எழுந்து அது மாதிரி தான். நாம நம்முடைய நாட்கள் எவ்வளவு நாட்கள் என்று தெரியாது. ஆண்டவர் நமக்கு 2 காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். ஒன்று நம்முடைய மரணம். எப்போ வரும் நமக்கு தெரியாது, ஆனால் வரும், அது நமக்கு தெரியும். ஆனால் எப்போ வரும், எப்படி வரும் தெரியாது. 2வது இயேசு கிறிஸ்துடைய வருகை. அது அவர் எப்போ வருவார் தெரியாது. ஆனால் வருவேன்னு சொல்றார், கட்டாயம் வருவார். ஆனால் அதில் மாற்றமும் இல்லை. ஆனால் நாம் என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். மரணத்தை சந்திப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும், அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அவரில் நிலைத்திருந்தால்தான் அவருக்கு முன்பாக நாம் என்ன செய்ய முடியும், தைரியமாக நிற்க முடியும். இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் சொல்ற, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிதா எப்படி என்னை நேசிக்கிறாரோ அதே போல நான் உங்களை நேசிக்கிறேன். ஆகவே என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய அன்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. பாருங்க, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை எவ்வளவு நேசித்தார் என்று சொன்னால், தன்னுடைய ஒரே மகனை, அவர் செல்ல பிள்ளை, அவருடைய மடியிலே இருந்தவர், மடியிலே வளர்ந்தவர், பிதாவுடைய மடியிலே வளர்ந்தவர், செல்ல பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவையே என்ன செய்தாரு, இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, பாவத்தின் மேல பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். அதை பார்க்கிறதுக்கு பிதா வருத்தப்பட்டார். வருத்தப்பட்டு என்ன செஞ்சாரு, யாரை அனுப்புவேன், இந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு, பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு நான் யாரை அனுப்புவேன் என்று சொன்ன பொழுது யாரும் எழுந்திருக்கவில்லை. ஆனால் பிதாவுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்த இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னை அனுப்புங்கள் என்று சொன்னார். அவர் தான் இந்த அனுப்பினார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறாரு, நமக்காக ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார்.
பாருங்க, நமக்கு விளக்கிறையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு பெரிய விளக்கிறையும் நமக்கு செலுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னையே என்ன செஞ்சாரு? பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகார சாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோமா? அதை எப்படி அறிந்து கொள்வது? அது தெரிஞ்சுக்கணும். நம்ம அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் அதே 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பாருங்க, பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும், ஆண்டவர் சொல்றார், நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், கற்பனைனா கட்டளைகள், 10 கட்டளைகள் விவாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம வாசித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவரது கற்பனைகளை கை கொண்டிருந்தால்தான் அவரில் என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க முடியும். அதான் ரொம்ப முக்கியம். கற்பனை என்ன? கற்பனை என்ன? கற்பனை இயேசு சொன்னார் அதே 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களே. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. இது ரொம்ப சிம்பிள். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. நாம் எல்லாரையும் நேசிக்கக்கூடியது நமக்கு வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இவங்க நமக்கு வேண்டியவங்க, அவங்க வேண்டாதவங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாரையும் நம்ம நேசிக்க வேண்டும். ஏனென்றால் பாவிகளை நேசித்தார் இயேசு கிறிஸ்து. பரிசுத்தவான்களுக்காக அவர் வரல, பாவிகளை நேசித்தார். பாவிகளை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே நாம் மற்றவர்களிடத்திலே எப்பொழுதும் அன்பாய் இருக்க வேண்டும். அதனால இன்றைக்கு வரங்களுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அன்புக்கு முக்கியத்துவம் யாரும் கொடுப்பதில்லை. அதான் ரொம்ப முக்கியம். தீர்க்க தரிசனத்துக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் அன்புக்கு நாம எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆகவே வரங்களை குறித்து தெளிவாக பவுல் எழுதுகிறாரு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. பாருங்க, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்று என்னன்னா விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஆகவே இந்த மூன்றில் எது பெருசு அப்படின்னு சொன்னா அன்புதான் பெரியது. அல்லேலூயா. அப்ப இந்த அன்பை என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம அவரில் நிலைத்திருக்க முடியும். அன்பு வேண்டும் நமக்கு. யாரையும் வெறுக்கக்கூடிய இறுதி நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஆண்டவர் சொன்னார், ஒரு கன்னத்துல ஒரு அரைஞ்சாங்கனாக்க இன்னொரு கன்னத்தையும் திருப்பி காட்டுன்னு சொன்னார். அப்படி என்ன செய்யணும்? பகைவர்களை நாம் நேசிக்கக்கூடிய இருதயத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். யாரிடத்திலும் என்ன செய்யும்? நான் உயிரே போனாலும் சரி, நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், அவங்க குடும்பத்துல எந்த விதமான உறவும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம இருக்கவே கூடாது. நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும். எல்லாரும் எப்படி நேசிக்க வேண்டும்? அவர்களுக்கு நாம் அன்பு காட்ட வேண்டும். அவங்க நம்மளை வெறுத்தால் நாம் அவங்களை வெறுக்கக்கூடாது. நம்ம நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க முடியும். அப்படி நிலைத்திருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய வருகையிலே நாம அவரோடு கூட போக முடியும். பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்றார். இது கடைசி காலம். அந்த கடைசி காலத்திலே துன்பங்கள் நிறைந்த காலம். இந்த காலத்திற்குள் நாம் கடந்து செல்வது மிகவும் கஷ்டமான கஷ்டம். பாருங்க, எங்க போனாலும்
இந்த பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டா என்ன உபச்சாரம், வேசித்தனம், களவு, கொள்ளை, கொலை, இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. இது அசூசி பட்டணம், சோதம் குமாரா பட்டணத்தை போல மாறிவிட்டது இன்றைக்கு புதுச்சேரி. அழகிய மாநிலம் ஒரு காலத்தில் அப்படி சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்ன பாவம் நிறைந்திருக்கிறது. சோதம் குமாரா பட்டணத்தை போல இருக்கிறது. ஆகவே இந்த காலத்தில் என்ன, பலவிதமான துன்பங்களை அனுபவிக்க கடைசி காலம், பலவிதமான துன்பங்களை நாம் அனுபவிக்கக்கூடிய கடைசி காலம் இந்த காலம். ஆகவே இந்த காலத்திற்குள் கடந்து செல்வது நமக்கு மிகவும் கஷ்டமான காரியம். ஆகவே இந்த காலத்திலே நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா விசுவாசம், ஆண்டவர் மேலே விசுவாசம். என்ன நடந்தாலும் சரி, என் ஆண்டவரை ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். என்ன வந்தாலும் சரி. எப்போட நான் படிக்கிற காலத்தில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற காலத்துல ஒரு வள்ளுவ பையன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். வள்ளுவன்னா யார் தெரியுங்களா? அந்த குடுகுடுப்பக்காரங்க. அவங்க என்ன செய்வாங்க, 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போய் மந்திரம்லாம் பண்ணி இந்த பிசாசு இட்டுக்கிட்டு இந்த ராத்திரியில் வருவான். வந்த உடனே அந்த பிசாசு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும், இந்த வீட்டை பற்றி இந்த வீட்டை பற்றி. அவன் குடுகுடு படித்து சொல்லிகிட்டே போவான். யாருமே பார்க்க மாட்டான், நிற்க மாட்டான், அவன் மாட்டுக்கு சொல்லிகிட்டே மாட்டுக்கு போவான். அப்படிப்பட்ட குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒருவன் ரட்சிக்கப்பட்டான். இதெல்லாம் அப்போதான் கிறிஸ்தவன் அல்ல, ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு எவ்வளவு உபத்திரம் இருந்தது தெரியுங்களா? பயங்கர உபத்திரம். வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. அவன் படிக்கிற புஸ்தகங்கள்லாம் எடுத்து கிணத்துல போட்டாங்க. இந்த மாதிரி அவனுக்கு பலவிதமான துன்பங்கள். ரோடு ஓரம் பக்கத்தில் அந்த ஒரு திடல்ல தான் எல்லாம் வீடு கட்டிட்டு இருந்தாங்க. மெயின் ரோடு, சேலம் மெயின் ரோடு. புளிய மரத்தில் போய் ராத்திரெல்லாம் உட்காந்துருப்பான். ராத்திரெல்லாம் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுவான். பாருங்க, எனக்கு இப்படி துன்பம், சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அவன் துணிமெல்லாம் தூக்கி வெளியே அடைச்சிட்டாங்க, அவன் படிக்கிற புத்தகத்தை எடுத்து கிணத்துல போட்டாங்க. இப்படியெல்லாம் உபத்திரப்பட்டான். ஆனாலும் இப்படி உபத்திரப்பட்டாலும் அவன் என்ன செய்யல, ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லை. ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் விலகி போகவில்லை. என் ஆண்டவர் என்னை காத்து கொள்ளுவார் என்ற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அவன் மரத்தடியில் போய் இந்த பனி பேஞ்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் பார்க்காம அந்த புளிய மரத்துக்கு கீழே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான். அங்கே விருதாலயத்திலேருந்து பரவலூர் ஊர், அந்த ஊருக்கு தான் வாத்தியார் வருவார், குதிரை வண்டியில் வருவார். அந்த பையனை பார்த்து, அவர் கிறிஸ்தவர், இந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்தார். அவனை நான் பார்க்கும் பொழுது இயேசுவையே பார்த்தது போல இருந்தது. அவனுடைய முகம் அப்படி இருந்தது எனக்கு. அப்போதான் இயேசு எப்படி இருந்தாரோ அப்படி அவன் இருந்தான். அந்த முடியெல்லாம் வளர்த்துட்டு அப்படி இருந்தான் அவன். இன்னைக்கு அவன் எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. இப்போ பாருங்க, ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது அவரை போலவே மாறினான். அப்படிதான் சொல்லணும். ஆகவே நம்முடைய விசுவாசத்தில் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகவே கூடாது. அநேக பிரச்சனைகள் வரும். என்ன வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. யாரு சத்துரு உனக்கு? யாரு விரோதி? உன் வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, நீ போய் என்னத்தை கண்ட, ஏன் போற, இதெல்லாம் நம்மளை சொல்லி 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 என்ன பண்ணுவாங்க, நம்முடைய விசுவாசத்தை உடைத்து விடுவார்கள். அதெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. விசுவாசத்தை நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் நமக்கு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க, பவுல் நமக்கு எழுத, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். பாருங்க, விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசத்தின் நிமித்தமாகத்தான் இந்த பவுல் சொல்றாரு, நான் போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் ஓட்டத்தை முடித்தேன், ஆனால் நான் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன துன்பங்கள் நமக்கு நேரிட்டாலும் சரி, என்ன இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் சரி, நம்முடைய விசுவாசத்தை நாம காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு நாள் நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி போகவே கூடாது. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37-38 வாசிங்களேன். எபிரேயர் 10
37 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. எபிரேயர் எழுதினத்தில் வாசிக்கிற பாருங்க, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். ஏதோ இன்னும் கொஞ்ச காலம்தான், அதெல்லாம் தெரியும், கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஆகவே ஒரு என்ன வருகிறது, ஒரு அழிவு வருகிறது. இப்பவே என்ன செய்யறான் பிசாசு, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அவன் அறிந்திருக்கிறபடினாலே யாரை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறான். பாருங்க, அவனுக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியுது இன்னும் கொஞ்ச காலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஞ்ச காலத்துல எத்தனை ஆத்துமாக்களை என்ன செய்ய வேண்டும், நரகத்திற்கு கொண்டு போக வேண்டுமோ அவன் பிரயாசப்பட்டு ஓடுகிறான், விழித்து கொண்டு என்ன செய்கிறான், வேலைகளை செய்கிறான். ஆனா நாம தான் என்ன செய்யறோம், கோடி காலமா வாழ போறோம்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கு இந்த கோடி காலமா வாழ போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்லவே அல்ல. வருகிறவர் என்று சொன்னவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், ஆனால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக இருக்காது என்று சொன்னார். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலே நாம என்ன செய்யக்கூடாது, பின்மாற்றத்துக்கு போகவே கூடாது, பின்மாற்றத்துக்கு போகக்கூடாது. எத்தனையோ பேர் வந்தாங்க, அவங்களாம் இன்னைக்கு வரவே இல்லை, ஏன் தெரியல, அவங்க பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எனவே விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம், கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவை பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் மறுபடியும் நான் வருகிற பொழுது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு நான் துக்கப்பட வேண்டுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆகவே நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்குள் என்ன வேண்டும் அப்படின்னா, ஒரு சுத்திகரிப்பு நமக்கு அவசியம். அப்போஸ்தலர் 17:30 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 17:30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்புதல் மிக மிக அவசியம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் நமக்கு என்ன செய்ய மாட்டாரு, நாம கண்டுக்கவே மாட்டாரு. ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். எனவே மனம் திரும்புதல் மிக மிக நமக்கு அவசியம். இயேசு சொன்னார், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஏன்னா இது கடைசி காலம், கர்த்தருடைய வருகை சமீபம். மனம் திரும்புதல் மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நமக்காக மரித்தார், உயிர்த்தார் என்பது ரட்சிப்பின் சுவிசேஷம். எபிரேயர் 1:13 வாசிக்கிற பொழுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு சுவிசேஷம் இருக்கிறது, அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இயேசு சொன்னார், மத்திய 24:14 வாசிங்களேன். 24:17 மட்டும் வாசிக்கலாம். 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எப்பொழுது முடிவு வரும்? சுவிசேஷம் என்ன செய்யணும்? எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும்.
அது எப்பொழுது அறிவிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த உலகத்தின் முடிவு வரும். அப்படின்னு சொன்னா இன்னும் அறிவிக்கப்படாத, சுவிசேஷத்தை அறிவிக்கப்படாத தேசங்கள் எவ்வளவோ இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் அறிவித்தால்தான் ஆண்டவருடைய வருகை வரும் என்று நாம மத்திய சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே பரலோக ராஜாவின் ராசியத்தை குறித்த சுவிசேஷம், ராஜாவாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமியை 1000 வருஷம் அரசாள போகிறார் என்ற சுவிசேஷம். ஆகவேதான் இயேசு சொன்னார், மனம் திரும்பி நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொன்னார். ஆகவே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், விசுவாசத்திலே நாம் உறுதியாயிருப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவருடைய வருகை சமீபம். நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.